வெல்கம் டு Saffron Tales. இன்றைக்கி நம்ம முள்ளங்கி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் ஆஃப் மூங் தாலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 5-6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 மீடியம் சைஸ் முள்ளங்கியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கிக்கு தேவையான அளவு சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தாளிக்க வேண்டிய சாமான்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், வரமிளகாய், கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 கப் தேங்காய். இப்போ ஒரு பேனில் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய் லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள், நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் குக்கரில் வேக வச்ச முள்ளங்கி, பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதை இப்போ நம்ம தாளிப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஸோ அதனால் லைட்டாக தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். தண்ணி நல்லா வத்துனதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க 1/2 கப் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மைல்டாக, ரொம்ப டேஸ்டியாக, முள்ளங்கியோட அந்த அன்அப்பிடைசிங் ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப யூனிக்கான ஃப்ளேவரில் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பொரியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.